வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு வீடு கட்டும் யோகம். வீடு எல்லாருக்கும் உள்ள கனவு தான். வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறது. நம்ம வீடு கட்ட மாட்டோமா, ஒரு 10க்கு 10 நிலமாவது வீடு கட்டி குடி போக மாட்டோமா அப்படிங்கிற நிறைய பேருடைய கனவுகள் இதெல்லாம். வீடு கட்டுறதுக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகம் அப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன், பார்த்துங்க. சாதாரணமாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படிங்கிறது 12 ராசிகள் இருக்கு. இதில் மெயினாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் பிறந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் ஒரு மனிதருக்கு, ஒரு ஜாதகனுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடம், இதான் 4ஆம் இடம் கடகம். இந்த கடகம் 4ஆம் இடத்துல இந்த சந்திரன் மேசத்தில் இருப்பார். இந்த நாளுக்குரிய சந்திரன் இங்கே இருப்பார். அப்போ அந்த சந்திரனை குரு பார்க்கணும். இப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாருன்னா இந்த சந்திரனை குரு 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ பார்க்கறது வீடு கட்டுற யோகத்தை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் முதல்ல வீடு கட்டணும் அப்படின்னா புதன் சரியாக அமையணும். புதன் சரியாக அமையணும், அதாவது அவருடைய சொந்த வீடான கன்னியிலேயோ மிதுனத்திலேயோ இருக்கணும். இல்லை 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்களில் இருக்கணும். 5, 7, 9 மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலன்களில் புதன் இருக்கணும். தனிச்ச புதனாக இருக்கிறதோட சூரியனோட சேர்ந்து புதனுக்கு யோக கிரகமான சுக்கிரன், சூரியன், இந்த மாதிரி யோக கிரகங்களோட அந்த புதன் இருக்கிறது மேலும் அந்த கிரகத்தை வலுவடை செய்யும். இரண்டாவதாக செவ்வாய், பூமிக்காரகன் அப்படிங்கிறவர் தான் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால்தான் அவங்க வீடு கட்ட முடியும், அந்த ஜாதகன் வீடு கட்ட முடியும். அப்படிங்கிற இடத்துல நிலத்தை குறிக்கக்கூடியவர் புதன். நிலம் இருந்தால் தான் வீடு கட்டலாம். அப்போ செயல் வீரன் செவ்வாய். அப்போ செவ்வாய் செயல் வீரன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த நிலம் இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்கு சிமெண்ட்டு, ஜல்லி, செங்கல், அதுக்கு அடிமையாட்கள், வேலை செய்கிற அடிமையாட்கள் எல்லாமே வேணும் இல்லையா? அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால்தான் அந்த வீடு கட்டுற யோகத்தை கொடுக்க முடியும். இந்த பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடியவர் தான் செவ்வாய். ஒவ்வொரு ஜாதகத்தில் இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு 4க்குரியவன் செவ்வாய் வரார். அப்போ அந்த செவ்வாய் பலம் பெற்று 4ல் உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா அவங்களும் குறுகிய காலத்தில் 30 வயசு, 32 வயசு, 35 வயசுக்கெல்லாம் வீடு கட்டுற யோகா அமைப்பு இருக்கும். ரெண்டாவது, அவர்களுக்கு அந்த திசை காலங்கள்ங்கிற செவ்வாய் திசை அப்படிங்கிறது 7 வருடங்கள் அந்த திசை வரும். அந்த செவ்வாய் திசை வர்ற காலங்களில் 7 வருஷத்தில் வீடு கட்டி குடிபோகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதாவது பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ, லக்னம்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போட்டிருக்கும். லேண்ட் போட்டு இது மார்க்கிங் போட்டிருப்பாங்க. அந்த லேண்ட் போட்டிருக்கணும். இல்லை சந்திரன் அவன், அந்த சந்திரனுக்கு 4ஆம் இடம். இப்போ லேண்ட் போட்டிருக்கு, இதான் மேச லக்னம். அப்போ 4ஆம் இடம் இது சொல்லியிருக்கிறேன். அப்போ சந்திரன்னா இப்போ லக்னங்களுக்கு அந்த 4ஆம் இடம் பிறந்த ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது மேச ராசின்னு, சும்மா ஒரு சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் செவ்வாய். அப்போ 4ஆம் இடம் செவ்வாய். அப்போ இந்த 4ஆம் இடம் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் வீடு கட்டலாம். இதில் செவ்வாய் நீச்சனாகவோ சனி செவ்வாய் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது, 4ல் சூரியன், தனித்த சூரியன் இருக்கிறது, இதெல்லாம் வீடு கட்டுற யோகத்தை கொடுக்காது. அப்படியே வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் இவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு எத்தனை பேர் வாடகைக்கு விட்டுட்டு வெளியில் குடியிருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபரில் வெளில போகிறாங்க. இந்த அமைப்பெல்லாம் இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி சேர்ந்தால் அந்த இடம் கட்ட முடியாது. இல்லை கட்டி பாதிலேயே அந்த இடம் நிற்கும். குடி போக முடியாது. குடி போனால் நிம்மதியாக வாழ முடியாது. தெரியல, அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன், இந்த வீட்டை கட்டி முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக பொருளாதாரம்லாம் எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால செவ்வாய் சனி தொடர்பு இருக்கக்கூடாது.
4ஆம் இடம் கேந்திரஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தான பலன் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் வந்து சனி செவ்வாய் சேரக்கூடாது, செவ்வாய் ராகு சேரக்கூடாது. இந்த ஒரு அமைப்பு தனிச்ச சூரியன், வெறும் சூரியன் மட்டும் ஒரு கிரகம் மட்டும் அந்த 4ஆம் இடத்துல அமரக்கூடாது, குரு பார்வை இல்லாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து வீடு கட்டி நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை தராது. அந்த செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெறலாம். செவ்வாயும் குருவும் வந்து ரொம்ப ஒரு நட்பு கிரகங்கள். அதனால செவ்வாய் குரு சேர்ந்தால் இடம் வாங்குற யோக அமைப்பு இருக்கும். இடம் வாங்கி பக்கத்தில் உள்ள இடத்த வாங்குறது, ஈத்தாப்புல உள்ள இடத்த வாங்குறதுலாம் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் இருந்தால் வீடு கட்டுற யோகங்கள் கம்பல்சரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கட்டிட்டு கட்டுவாங்க, அதை கொடுப்பாங்க, அடுத்தது மேலே வாங்குவாங்க, இல்லை கட்டுவாங்க, அடுத்த ஒரு இடம் வாங்குவாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் குரு மங்கள யோகம். சந்திர மங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் அமர்வதோ 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதோ, அதாவது கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற பலன்களில் தொடர்பு கொள்வதோ, ஜீவனாதிபதி உச்ச கேந்திரம் 10ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி தொடர்பு கொள்வது, இல்லை பரிவர்த்தனை யோகங்கள் பெறுவது, இதெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான சிறப்பு அம்சமாகும். மெயினாக வந்து செவ்வாய் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கணும். 4ல் இருக்கணும், இல்லை 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மேலும் மேலும் இடம் வாங்குவாங்க. அப்பார்ட்மெண்ட்டு, ரெசிடென்சி, இந்த மாதிரி கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிற தொடர்பு கொள்றாரு அப்படின்னா தொழில் முறையில் தொழில் சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, லாட்ஜி கட்டுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து 4ஆம் அதிபதி ஒரு கேந்திரமும் ஒரு 10ஆம் அதிபதி உச்ச கேந்திரமும் பரிவர்த்தனை பெற்றாலோ இல்லை சகிமம் பெற்று தொடர்பு கொண்டு ஒரு நிலையில் இருந்தாலோ இந்த அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில், இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தில் இருக்கும். அதுமாரி செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து ருஷயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ருஷயோகம் அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து முழு பலத்துடன் யோகங்களில் இருக்கிறது. பொதுவாக செவ்வாய் வந்து தனிச்ச செவ்வாயே இருக்கக்கூடாது, குருவோட சேர்ந்து இருக்கணும், சுக்கரனோட சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி நிலைகளில் வந்து செவ்வாய் இருந்தாருன்னா நல்ல ஒரு சுபமான இடத்தை அமைச்சு கொடுத்து அடுத்தவங்க பார்த்து ரசிக்கும்படியான கட்டிட கலைகளையும் தரக்கூடியவர் சுக்கரன். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் சீக்கிரம் வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் திசை வரணும். திசை வேற எந்த கிரகங்கள் திசை நடத்தாலும் செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் வீடு கட்டுற யோகங்கள் அந்த ஜாதகனுக்கு அமையும். 4ஆம் அதிபதியோடு சனி செவ்வாய் சேரக்கூடாது, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, 4ஆம் அதிபதி நீச்சன் ஆகக்கூடாது, 4ஆம் அதிபதி ரோகமுனம் சத்துருஸ்தானம் இடத்துல ஏறக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் வந்து பலன் கொடுக்காததுக்குண்டான விதிமுறைகள். அடுத்த பதிவில் இந்த இடம் வாங்குறதுக்கும் கட்டுறதுக்கும் உண்டான பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறத நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.